வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு பதிலாக நான் என்ன பார்த்தேன் அப்படின்றத சொல்கிறேன். ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அந்த செய்திகளை போய் செக் பண்ணி பார்த்தேன். எனக்கு அப்படியே வடிவேலு சொல்கிற மாதிரி நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். என்ன போட்டிருந்தாங்கன்னா, ஒரு வீடியோவில் 18ஆம் தேதியை ஒட்டி, ஜூன் மாதம் 18ஆம் தேதியை ஒட்டி முதலமைச்சர் விஜய் அவர்களை ஜாஸ் அலுகாஸ் தங்க நகைக்கடையோட ஓனர் நேரில் வந்து சந்திக்கிறார். அதைத் தொடர்ந்து ஜூன் மாதம் 23ஆம் தேதி தாய்மாமன் சீர் பிறக்கும் குழந்தைகளுக்கு ஜூன் 22ஆம் தேதிக்கு மேலேன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு டேட் சொல்லியிருந்தாங்க, அதை நான் அப்புறம் பார்த்து சொல்கிறேன். தமிழ்நாட்டில் பிறக்கும் குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி திட்டம் அறிவிக்கப்படுது. அந்த திட்டம் வந்து செப்டம்பர் மாதம் பெரியார் பிறந்த நாளிலிருந்து செயல்படுத்தப்படும் அப்படின்னு அந்த அரசாணையில் சொன்னதாக ஒரு செய்தி வந்திருக்கு. இப்போது அந்த ஷார்ட்ஸ் வீடியோஸில் அவங்க கிளைம் பண்ணது என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா, 18ஆம் தேதி நீங்கள் அவரை சந்திக்கிறீங்க, 23ஆம் தேதி அறிவிப்பு வருது, நகைக்கடை ஓனரை சந்தித்து ஒரு வாரத்துக்குள்ளே இந்த அறிவிப்பை வெளியிடுகிறீர்கள் என்றால் ஜோஸ் அலுகாஸுக்கு தான் இந்த தங்க நகை அந்த மோதிரத்துக்கான கான்ட்ராக்ட் கொடுக்கப்படுகிறதா அப்படின்னு ஒரு பெரிய அலிகேஷனை முன் வச்சுருக்கிறாங்க. அது என்ன, அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி விரிவாக பார்க்கலாம். முதல் கட்டமாக இந்த சொல்லப்பட்ட சம்பவங்கள்லாம் நடந்துதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு, அதெல்லாம் மறுப்பு இல்லை. சரியான தேதி எனக்கு தெரியல. ஜூன் 18ஆம் தேதிக்கு முன்னாடி ஏதோ ஒரு தேதியில் அதை நியூஸை தேடி எடுத்த எனக்கு நியூஸ் சரியாக கிடைக்கல. ஆனால் அவர் சந்தித்தது உண்மை. ஜாஸ் அலுகாஸோட ஓனர் முதலமைச்சர் விஜயை 18ஆம் தேதிக்கு முன்பாக சந்தித்து இருக்கிறார். நேரில் சந்தித்து வாழ்த்து சொல்ல போயிருக்கார் அப்படின்னு பொதுவாக செய்திகள் சொல்லப்படுகிறது. அதுக்கு நடந்து ஒரு வாரம் பொறுத்து ஜூன் 23ஆம் தேதி இந்த தாய்மாமன் சீராகிய 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படும் அப்படின்ற செய்தியும் அப்போ தான் வருது, அரசாணை வெளியிடுகிறது. அப்போ நேச்சுரலாகவே வரக்கூடிய கேள்வி இதுதான். அப்போது ஜாஸ் அலுகாஸுக்கு தான் இவங்க அந்த கான்ட்ராக்டை கொடுக்க போகிறாங்களா அப்படின்னு. சரி, ஜாஸ் அலுகாஸுக்கும் விஜய்க்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2010ஆம் ஆண்டு ஜாஸ் அலுகாஸோட பிராண்ட் அம்பாசிடராக விஜய் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறார். அதாவது ஜாஸ் அலுகாஸோட விளம்பரங்களில் பூரா விஜயே வந்து விளம்பரப்படுத்துகிறாரு அந்த கடையை அப்படின்னா, அவங்களுக்கு முன்னாடியே ஒரு தொழில்முறை ஒப்பந்தம் இருந்திருக்கு அப்படிங்கிறத செய்தியும் உறுதியாகுது. இப்போ இது எல்லாத்தையும் வச்சு என்ன பண்ணுறாங்க, கனெக்டிங் த டாட்ஸ் அப்படின்னு சொல்லி தான் ஜாஸ் அலுகாஸுக்கும் முதலமைச்சர் விஜய், அப்போது நடிகர் விஜயாக இருந்த காலத்தில் ஒரு வியாபார ஒப்பந்தம் இருந்திருக்கு. இப்போ 2026 இவர் ஜெயித்த பிறகு ஜாஸ் அலுகாஸ் ஓனர் வந்து விஜயை சந்திக்கிறார். அதை தொடர்ந்து அடுத்த ஒரு வாரத்தில் தாய்மாமன் சீர் பற்றிய அறிவிப்பு வெளியே வருது. அப்படின்றப்போ எப்போதும் இந்த சந்தேகம் வருவது இயல்பு. அந்த சந்தேகம் வந்ததில் எந்த குற்றமும் கிடையாது. அந்த சந்தேகப்படுவதற்கான ஸ்கோப் அங்கே இருக்குதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. சரியா? அந்த ஸ்கோப்பை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வர முடியாது. என்ன செய்யணும், அந்த அரசாணை என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும். அந்த அரசாணை எங்கே இருக்குதுன்னு நானும் தேடி எடுத்தேன். பார்த்திங்கன்னா அந்த அரசாணை வெளியிட ஆணையோட எண் வந்து 166. ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே அந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. வெளியிடப்பட்ட தேதி 23/6/2026. ஸ்கீமோட பேர் வந்து தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் அப்படிங்கிறது தான் அதோட திட்டம். இந்த திட்டத்தின் மூலமாக என்ன செய்கிறாங்கன்னா, 1 கிராம் BIS ஹால்மார்க் முத்திரையிடப்பட்ட தங்க மோதிரம் பிறந்த குழந்தைகளுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரி, இது வந்து யாருக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசு மருத்துவமனை மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்குல்ல, அங்கே பிறக்கும் குழந்தைகளுக்கு மட்டும்தான் கொடுக்கப்படும். தனியார் மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தைகளுக்கு இந்த திட்டம் கிடையாது. அதுலேயும் நியாயம்தான் இருக்குது.
அது வந்து என்னென்னா அரசு ஃபெசிலிட்டிஸை எல்லாருமே பயன்படுத்துங்க, அரசாங்கம் வைத்திருக்கக்கூடிய மருத்துவ கட்டமைப்பை பயன்படுத்துங்க அப்படின்றத ஊக்குவிக்கும் விதமாக. ஏன்னா முன்னாடியே ஜெயலலிதா அம்மா காலத்துலேயும் இது மாதிரிலாம் கொடுத்தாங்க. அதாவது ஒரு பொக்கே மாதிரி ஒன்று கொடுத்துருவாங்க. அந்த பொக்கேலேயே பார்த்திங்கன்னா அந்த குழந்தைய படுக்க வைக்கிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பெட்டு, அந்த குழந்தைக்கு தேவையான உடைகள், மற்ற இது இப்போ மருந்து பொருட்கள், அந்த அம்மாவுக்கு கொடுக்க வேண்டிய சத்து உணவுகள், அந்த மாதிரி சத்து மாவு, இதெல்லாமே போட்டு ஒரு பொக்கே மாதிரி போட்டு கொடுத்துருவாங்க. இது பலகாலமாக ஜெயலலிதா காலத்திலேருந்து கொடுக்கப்பட்டு கொண்டு இருந்தது. இது எல்லாமே எதுக்காகன்னா, அது இல்லாமல் 12,000 என்னவோ பணம்லாம் வேறு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அந்த ஸ்கீம்லாம் இருக்கான்னு தெரியல. அரசு மருத்துவமனையில் ஆரம்பத்துலேருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து அங்கேயே குழந்தை பெற்றுக்கொண்டால் 12,000 என்னவோ பணம்லாம் கொடுத்தாங்க. அந்த ஸ்கீமையே இப்போ பேர் மாற்றி தாய்மாமன் சீர்னு மாற்றிட்டாங்களா, இல்லை அந்த ஸ்கீம் தனி இந்த ஸ்கீம் தனி அப்படின்னு சொல்லி இருக்குதான்றது தெரியல. எப்போவுமே ஒரு புது ஸ்கீம் வந்து பழைய ஸ்கீமை ஓவர் ரைட் பண்ணுதா, இல்லை அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணுதான்றது ஒரு கேள்வி இருக்குது. அந்த ஸ்கீமும் உண்டு, இதுவும் உண்டுன்னு வருதா, இல்லை அதை பற்றின கிளாரிட்டி இல்லை. அது கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது. அது அப்போ ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் கொடுக்கப்பட்டது இப்போதும் தொடரும், ப்ளஸ் தங்க மோதிர திட்டம் அப்படின்றதா, இல்லை அந்த திட்டத்துக்கு பதிலாக இந்த திட்டமா அப்படின்னா அரசாணையில் தெளிவாக சொல்லப்படவில்லை. சரியா? இதுக்கு போக இதில் யாருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் தமிழ்நாட்டு குடிமக்களாக இருக்க வேண்டும். சரியா? நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும். அதாவது ரேஷன் கார்டு இங்கே இருக்கணும். அரசு இதில் சொன்ன மாதிரி அரசு மருத்துவமனைகளில் டெலிவரி பண்ணவங்களாக இருக்கணும். PICME அப்படின்ற ஒரு இதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அதுக்கு RCH ஐடின்னு ஒன்று கொடுப்பாங்களாம். அந்த ஐடி இருக்கணும். ரெசிடென்ஸ் ப்ரூஃப் இருக்கணும். முதல் மற்றும் 2வது டெலிவரி மட்டும்தான் இதில் கவர் ஆகும். 3வது குழந்தை பெற்றுக்கிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த ஸ்கீம் வராது. இரட்டை குழந்தைகள் பிறந்தால் 2 குழந்தைகளுக்குமே ஆளுக்கு ஒரு மோதிரம் கொடுக்கப்படும். இதுவும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு குழந்தை வந்து ஆண் குழந்தையாக இருந்தால் தான் உண்டு, பெண் குழந்தை இருந்தால் தான் உண்டுன்னெலாம் கிடையாது. எல்லா குழந்தைகளுக்கும் கொடுக்கப்படும். அப்ராக்சிமேட்டாக இவங்க எதிர்பார்க்குறது சுமார் 4.42 லட்சம் டெலிவரிஸ் ஒரு வருஷத்தில் நடக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இதை வந்து ஒரு 94 மருத்துவமனைகள் மூலமாக இதை ஒருங்கிணைக்கிறாங்க. சரி, இதெல்லாம் நமக்கு வந்து அந்த திட்டத்தை பற்றின ஸ்கீம். நம்மளோட கேள்வி எங்கே நிற்கிது? ஜாஸ் அலுகாஸுக்கு கொடுக்குறாங்களா இல்லையான்றது தானே கேள்வி வந்திருக்கு. அதுக்கு இந்த அரசாணையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீசஸ் கார்ப்பரேஷன் ஒன்று இருக்குது. MSCE அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுதான் வந்து தமிழ்நாடு அரசு மருத்துவமனைகளுக்கும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் எல்லாத்துக்குமே தேவையான மருந்து மற்றும் அது சார்ந்த பொருட்கள், இந்த ஊசி இது எல்லாம் இருக்குல்ல, எல்லாமே ப்ரொக்யூர் பண்ணுறது அவங்க தான். அவர்கள் மூலமாகத்தான் ப்ரொக்யூர் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே நம்ம சொன்னது தான். இது வந்து ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் மூலமாக தான் வந்திருக்கு. ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் மூலமாக வாங்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே இந்த தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீசஸ் கார்ப்பரேஷன் மூலமாக தான் வாங்குவாங்க. இது ஒரு நிறுவனம் இருக்குது, எக்மோரில் தான் இருக்குது அந்த நிறுவனம். சரியா? என்ன மெத்தடில் வாங்க போகிறாங்க அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா, ரொம்ப தெளிவாகவே போட்டிருக்காங்க. ப்ரொக்யூர்மெண்ட் ஷால் பி த்ரூ காம்படிட்டிவ் பிட்டிங். அதாவது யார் குறைந்த விலையில் இது கொடுக்குறாங்க, டெண்டர் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த டெண்டர் அப்படின்றது தெளிவாக சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு டிரான்ஸ்பரன்சி இன் டெண்டர்ஸ் ஆக்ட் 1998 அதோட சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் இந்த டெண்டர் வந்து வாங்கப்படும் அப்படின்னு இருக்காங்க. இந்த தங்கத்துக்கு அவங்க கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னா, 1 கிராம் தங்கமாக இருக்க வேண்டும், BAS ஹால்மார்க் இருக்க வேண்டும், ஒன்றுக்கும் அந்த சீரியல் நம்பர் இருக்கணும், டேம்பர் ப்ரூஃப் சீல் பண்ணப்பட்ட ஒரு பேக்கெட்டில் தான் வரணும், அந்த கம்பெனியோட நிறுவனத்தோட பிராண்டிங் இருக்கணும், பேக்கேஜ் வந்து பக்காவாக இருக்கணும், உடையாமல் இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த GO states that pricing should be linked to Indian Bullion and Jewellers Association, IBJAன்னு ஒன்று இருக்குது, மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் MCX. இந்த கமாடிட்டி ட்ரேடிங் மற்றும் புல்லியன் வணிகம் செய்யக்கூடிய அந்த அமைப்புகள் அன்றன்னைக்கு என்ன ரேட் சொல்லியிருக்காங்களோ அந்த ரேட்டோட காம்படிட்டிவாக மேட்ச் ஆகணும், அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்றதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி வரும்னா, யார் சப்ளையரோ அவர்கிட்ட இருந்து TNMSCக்கு வரும், அங்கேருந்து இந்த 94 மருத்துவமனைகளுக்கு அது போய் சேரும், அங்கேருந்து அந்த ஹப்புக்கு போகும், அந்த ஹப்பில் இருந்து ஒவ்வொரு மாவட்ட மருத்துவமனைகளுக்கும் போகும், மாவட்ட மருத்துவமனைகளிலேருந்து அரசாங்க மருத்துவமனைகளுக்கு வரும், அங்கேருந்து அம்மாவுக்கு கொடுக்கப்படும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. மொத்தம்
4,41,607 டெலிவரி வரும்ன்ற ஒரு கணக்கு வச்சுருக்கிறாங்க. 17,000 ரூபாய் ஒரு மோதிரத்துக்கு செலவாகுன்றாங்க. அப்போ இதை வச்சு கணக்கு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 755.83 கோடி ரூபாய் இதுக்கு செலவாகுன்றிருக்காங்க. கவர்மெண்ட் மேண்டேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிசிடிவி வெரிஃபிகேஷன் இருக்கணும், எஃப்ஆர்எஸ்ன்னு சொல்லக்கூடிய ஃபேஷியல் ரெகக்னைசேஷன் இருக்கணும். நான் முதல்ல ஒன்று சொன்னேன்னா ஆர்சிஹெச்னு ஒரு ஐடி கொடுப்பாங்கன்னு, அந்த ஐடியில் இருக்கக்கூடிய முகமும் மோதிரம் வாங்கக்கூடியவர்களோட முகமும் மேட்ச் ஆகணும். ஐரிஸ் ஸ்கேன், கண்ணோட ஸ்கேன் வந்து மேட்ச் ஆகணும். அந்த கண்ணோட மேட்சிங் வந்து ஆதார் கார்டோட மேட்ச் ஆகணும். டிஜிட்டல் அக்னாலஜ்மெண்ட் இருக்கணும். இது மாதம் ஆடிட் செய்யப்படணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இப்போ நம்ம முக்கியமான கேள்வி வந்து ஆரம்பத்திலேயே நம்ம சொன்ன இந்த ஜாஸ் ஆலுக்காஸுக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தோம்ல. இப்போதைக்கு பார்ப்பதற்கு இந்த டெண்டர் ப்ராசஸ்லேருந்து எல்லா மெத்தடையும் வச்சு பார்க்கும்போது நேர்மையாக இருப்பதாகத்தான் தெரிகிறது. முதல் கட்ட பார்வையாக பார்த்தோம்னா இதில் வந்து தப்பு செய்வதற்கு வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா அந்த 1998 தமிழ்நாடு டெண்டர் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட் படி பார்த்தோம்னா அதுபடி கரெக்டாக செயல்பட்டாங்கன்னா எந்த ஊழலும் நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சீசர்ஸ் ஒய்ஃப் ஷுட் பி பியாண்ட் சஸ்பிஷியன் அப்படிம்பாங்க. அதாவது சீசரின் மனைவி சந்தேகப்படக்கூடிய ஒரு இடத்துக்கு கூட வந்துடக்கூடாது, சந்தேகமே வரக்கூடாதுன்றதில்ல, யாரும் சந்தேகப்படும் படி கூட நடந்துக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஆங்கில பழமொழி உண்டு. அந்த பழமொழியை வைத்து பார்க்கும்போது இந்த இடத்துல சந்தேகப்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறை முதலமைச்சர் விஜய் ஏற்படுத்தி விட்டாரோ அப்படின்ற கேள்வி தான் அந்த ஷார்ட் வீடியோஸில் பார்க்கும்போது நமக்கு ஏற்படுது. ஏன்னா 18ஆம் தேதியை ஒட்டி கொஞ்சம் முன்னாடி ஜாஸ் ஆலுக்காஸ் ஓனரை சந்திக்கிறாரு. அதுக்குலேருந்து கரெக்டாக ஒரு வாரத்தில் உடனடியாக இந்த திட்டம் அறிவிக்கப்படுகிறது. இந்த திட்டம் நிறைவேற்றப்பட போவது செப்டம்பர் மாதம்தான். ரொம்ப டைம் இருக்குது. அதை உடனடியாக அறிவிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அதுவும் குறிப்பாக அவரை அந்த நகைக்கடை ஓனரை சந்தித்த ஒரு வாரத்துக்குள்ளேயே இந்த அறிவிப்பு ஏன் வரணும்? ஏன்னா இப்போ அந்த அறிவிப்பு வந்தது ஜூன் மாதம், ஜூன் முடிஞ்சு ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி தான் கொடுக்க போகிறாங்க. 3 மாதம் டைம் இருக்கும்போது இப்போதையே அறிவிக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் அதுலேயும் ஒரு நியாயமும் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் இந்த ப்ராசஸ்லாம் பண்ணி டெண்டர் அனுப்பி டெண்டர் மூலமாக அதை ப்ராசஸ் பண்ணி முடித்து அதுக்கப்புறம் அந்த டெண்டர் யார் எடுத்தாங்களோ அந்த சப்ளையர் வந்து அந்த மோதிரங்களை தயார் பண்ணி அதை பேக்கிங் பண்ணி அரசாங்கத்தில் கொண்டாந்து சேர்ப்பதற்கு ஒரு காலம் தேவைப்படும். அதற்காக முன்கூட்டியே அறிவித்தாங்கன்னே நம்ம எடுத்துக்கலாம், அதுலேயும் தப்பு இல்லை. ஆனாலும் குறிப்பாக அந்த ஒரு வார காலத்துக்குள்ளே ஏன் அந்த அறிவிப்பு வரணும்? புரியுதுங்களா? ஏன்னா ஒருவேளை அறிவிப்பு வந்த பிறகு ஜாஸ் ஆலுக்காஸ் ஓனர் வந்து சந்தித்தாலும் இந்த சந்தேகம் கேட்கப்படும். புரியுதா? இது ஒரு சிக்கலான ஒரு மேட்ரிக்ஸு. நீங்கள் அவரை சந்தித்ததுக்கு பிறகு அறிவிப்பு வருது அப்படின்னா அவர்கிட்ட டெண்டர்லாம் பேசிட்டு தான் அறிவிச்சாங்களான்னு ஒரு கேள்வி வரும். இப்போ திட்டத்தை அறிவித்ததுக்கு அப்புறம் அந்த ஓனர் வந்து சந்தித்தாலும் என்ன வரும்? இந்த டெண்டரை எனக்கு கொடுங்கன்னு முதலமைச்சர்கிட்ட கேட்குறதுக்காக தான் அந்த ஓனர் வந்தாரான்ற கேள்வியும் வரும். ஸோ எப்படி பார்த்தாலும் கேள்வி வரத்தான் செய்யும். அப்போ இதை கொஞ்சம் காலம் விட்டு கூட நீங்கள் அறிவிச்சிருக்கலாம். அதுதான் சொல்கிறது, சீசர்ஸ் ஒய்ஃப் ஷுட் பி பியாண்ட் சஸ்பிஷன். அந்த சஸ்பிஷன் வந்துருச்சு. அந்த சஸ்பிஷன் கேள்வி எழுப்பிய நபர் கேட்டது போல் இந்த சப்ளை ஜாஸ் ஆலுக்காஸ் மூலமாக நடந்ததுன்னா இந்த அரசாங்கத்துக்கு தேவையில்லாத ஒரு கெட்ட பெயர் ஏற்பட்டுவிடும். அது கண்டிப்பாக நிச்சயம். ஏன்னா மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 5 மாதத்துக்குள்ளே ஒரு நகை ஊழல் அப்படின்ற மாதிரி மக்கள் பேசத்தான் செய்வாங்க. மக்கள் மறக்கலாம் மாட்டாங்க. மக்கள் வந்து நல்லதெல்லாம் மறந்துடுவாங்க, கெட்டது எதையும் மறக்க மாட்டாங்க. அதை நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. ஸோ இந்த இடத்தில் இந்த டெண்டர் ஜாஸ் ஆலுக்காஸ் தவிர வேறு யாருக்கு கொடுக்கப்பட்டாலும் சந்தேகமாக பார்க்கப்படாது. ஆனால் ஜாஸ் ஆலுக்காஸ்க்கே கொடுக்கப்பட்டால், இல்லை கொடுக்கப்பட்ட கடைகளில் ஒரு 4-5 கடை கொடுக்குறாங்கன்னே வச்சுப்போம். அப்போ கொடுக்கப்பட்ட கடைகளில் ஒன்றாக ஜாஸ் ஆலுக்காஸ் இருந்தாலும் அந்த சந்தேகம் எழுப்பப்படும். இப்போ என்ன பிரச்சனைனா, ஜாஸ் ஆலுக்காஸ் வந்து இந்த டெண்டரில் கலந்து கொள்ளாமல் இருந்தால் முதலமைச்சருக்கு தர்ம சங்கடம் ஏற்படாமல் ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா இந்த ஆட்சியின் மீது ஏற்கனவே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்குது. குழந்தைங்க பாதுகாப்பு இல்லை, கொலைகள் நடக்குது, பாலியல் குற்றங்கள் ஏகப்பட்டதாக போச்சு, அதுன்னு நிறைய இப்போ கடைசியாக குறுவை சாகுபடிக்கு தண்ணி வரலன்ற வரை ஒரு 50 நாளைக்குள்ளேயே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்தாச்சு. 2 மாதமே இன்னும் முடியலை, அதுக்குள்ளேயே அவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸு. அதோடு சேர்த்து
இந்த தங்க மோதிர திட்டமும் ஜாஸ் ஆலுகாஸுக்கு கொடுக்கப்பட்டால் 2010 அவர் அவங்க கூட வணிக ஒப்பந்தம் வச்சுருந்தார், அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த ஒப்பந்தம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு கண்டிப்பாக பப்ளிக்கில் பேசுவாங்க. இதை அரசாங்கம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத விட நம்ம நிப்பாட்டிக்கலாம். நம்ம இப்போதைக்கு உடனடியாக நம்மளால் குற்றம் சாட்ட முடியாது. ஏன்னா ஜிஓவில் அந்த மாதிரி எதுவும் சொல்லப்படவில்லை. இந்த மோதிரம் கொடுக்கப்பட போகிறது, இதை ஜாஸ் ஆலுகாஸில் தான் வாங்க போகிறோம் அப்படின்னு ஒப்பந்தம் போடப்பட்டாச்சு அப்படின்னு சொல்லி வரல. ஆனால் அப்படி ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டால் இந்த சந்திப்பு அதோடு கனெக்ட் செய்து பார்க்கப்படும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.